சென்னையில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கையகப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு உரிய பணம் வழங்காததால் நீதிமன்றத்திற்கு சென்ற உரிமையாளர்கள். பல்லாவரம், ஆதம்பாக்கம் முக்கிய ஜிஎஸ்டி சாலையில் சாலை விரிவாக்க பணிகள் மற்றும் மேம்பாலம் பணிகளுக்காக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இடங்கள் கையகப்படுத்தப்பட்டு அதற்கான உரிய தொகையை முறையாக வழங்காமல் குறைவாக வழங்கியதால் சம்பந்தப்பட்டவர்கள் உரிய தொகை வழங்க வேண்டும் என்று ஆலந்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். பலமுறை உரிய தொகையை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்த போதிலும் வழங்காத காரணத்தால் கடைசியாக நீதிமன்ற உத்தரவின்படி ஜப்தி செய்ய நீதிமன்றத்தில் இருந்து ஆமினா குரோம்பேட்டை மேம்பாலம் கீழே உள்ள நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்திற்கு வந்தனர். அப்பொழுது அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகள் ஏற்கனவே இங்கே இருந்த அலுவலகம் திருச்சி துறையூருக்கு சென்றுவிட்டதாக விளக்கம் அளித்தனர். அதே நேரத்தில் இழப்பீடு தொகை கிடைக்கும் என வந்திருந்த பாதிக்கப்பட்ட முதியவர் கூறும்போது 2006ஆம் ஆண்டிலிருந்து வழக்கு தொடர்ந்து அலைந்து வருவதாகவும் ஆட்சி மாறினால் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்தேன் என்று கூறினார். ஆலந்தூர் கோர்ட்ல இருந்து வந்திருக்காங்க. சிவகாமி சுந்தரி, ரியாசாமி, கிருஷ்ணன். இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு அப்பீல் ஆகல. ஆமாங்க, யார் மட்டும் கேட்சிருக்கா வேண்டாம். சரி, மேனேஜர் பார்க்குறாங்க. திவ்யா அது ஏதோ அப்படின்னா அதில் எல்ஏ ஓகே. அதுதான் அவங்க கேட்குறாங்க. அதான் என்ன தெரியும். அவனுக்கு வேற ஒருத்தர் இருக்கு. கட்சிக்காரங்களுடைய நிலத்தை கவர்மெண்ட் வந்து பொது காரியத்துக்காக எடுத்துக்கிட்டாங்க. அதை நாங்கள் தப்புன்னு சொல்லலை. அதுக்குண்டான நஷ்டஈடை வந்து குறைவாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதிகப்படியாக நஷ்டஈடு வேணும்னு சொல்லிட்டு நியாயமாக கோர்ட்டில் போய் முறையிட்டோம். எங்களுக்கு கோர்ட்டில் முறையாக தீர விசாரித்து எங்களுக்கு அதிகமாக நஷ்டஈடு, சரியான நஷ்டஈடு, அதிகம் கூட சொல்ல முடியாது, சரியான நஷ்டஈடை அவங்க வந்து உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு பிரகாரம் எங்கள் கட்சிக்காரங்களுக்கு பணம் கிடைக்கலன்றதுக்காக சட்ட ரீதியான அடுத்த கட்டமாக ஜப்தி நடவடிக்கை, எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் நாங்கள் போட்டோம். பணம் கட்டலைன்றதுக்காக இன்னைக்கு ஜப்தி செய்ய வந்திருக்கோம். சீனியர் பெயிலிஃப் வந்திருக்காரு பல்லாவரம் கோர்ட்லேருந்து. கோர்ட்டு மூலியமாக சரியாக சட்ட ரீதியாக நாங்கள் ஜப்தி பண்ண வந்திருக்கோம். இவர் வந்து பெரியவர் வந்து தினமும் டயாலிசிஸ் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு வந்து ஒரு சதுர அடிக்கு 331 ரூபாய் 92 காசு கொடுத்தாங்க. நீதிமன்றத்தில் நாங்கள் போய் முறையிடும் போது கோர்ட்டில் வந்து 900 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தரணும்னு சொன்னாங்க. இவரிடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆதம்பாக்கத்தில் வானவம்பேட்டையில் இருக்குது. மிக மிக மெயினான இடம். வேளச்சேரிக்கும் மீனம்பாக்கமும் போகிற ரோடுக்காக அக்வயர் பண்ணுது. அவ்வளோ முக்கியத்துவமான இடத்துல வந்து கோர்ட் வந்து 900 தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, கோர்ட் உத்தரவை மதித்து நம்ம வாங்கணுமேன்றதுக்காக நாங்கள் வந்து சரின்னு சொன்னோம். அந்த பணத்தையும் கட்டலைன்றதுக்காக தான் இன்றைக்கி ஜப்திக்கு வந்தோம். ஜப்திக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த நீங்கள் போட்டிருக்கிற ஆஃபீஸ் வந்து இப்போ இங்கே இல்லை, திருச்சிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நாங்கள் வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தில் அடுத்த கட்டமாக வேறு என்ன பண்ணலான்றது நாங்கள் போய் முறையிட போகிறோம். இவருக்கு வந்து வானவம்பேட்டையில் இருக்கார். அடுத்து இந்த அம்மா இவரோட வந்து இவர் வயசானவர். இவருடைய இடம் வந்து பல்லாவரத்தில் மெயின் ரோடில் அந்த பான்ஸ் கம்பெனி, பழைய பான்ஸ் கம்பெனி பக்கத்தில் இருக்கிற இடம். இவருக்கும் வந்து 500 ரூபாய் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில் முதல்ல.
நாங்கள் போராடி அவர் 2000 ரூபாய் வாங்கி கொடுத்தோம். இன்னி வரைக்கும் அவர் 2000 ரூபாய் கிடைக்கல. இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா தாங்க வாழ்நாள்லேயே அந்த பணத்தை வரணும்னு பார்க்குறாங்க. அது முடியாது போல இருக்கு. அடுத்து இவர் கிருஷ்ணன், இவருடைய இடம் வந்து மதி தேட்டருக்கு எதிரே இருக்கு. இந்த பைபாஸ்க்கு அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. அதுக்கும் பைபாஸ் எடுத்து நம்ம எவ்வளோ காலமாக பஸ்ஸு வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் அவருக்கும் கொடுக்கல. அவருக்கு முதல்ல கவர்மெண்ட் கொடுத்தது ஒரு சதுரடிக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க 16 ரூபாய் 63 காசு வந்து கவர்மெண்ட்ல முதல்ல கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப போராடி பெற்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சதுரடிக்கு 25 ரூபாய் தான் கோர்ட்டில் உத்தரவாச்சு. ஒரு சதுரடிக்கு 25 ரூபாய் கூட கொடுக்க முடியல. இந்த 3 பேர் கேஸ்லையுமே வந்து கவர்மெண்ட் சார்பாக எந்த விதமான அப்பீலும் இல்லை. அப்போ கொடுத்த பணத்தை ஒத்துக்கிட்டு கொடுக்கணும் இல்லைங்களா? கொடுக்கல. அந்த வேதனையோட இவங்க இருக்காங்க. அதுக்காக தான் ஜப்தி கேட்டிருந்தோம். அந்த ஜப்தி பிரகாரம் நாங்கள் வரும்போது ஒருத்தரையும் ஒரு காரணம் சொன்னாங்க. இப்போ இறுதியாக என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆஃபீஸ் நீங்கள் தேடி வந்த ஆஃபீஸே இங்கே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போய் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் முறையிடுவோம். அதுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஜட்ஜி உத்தரவு சொல்கிற மாதிரி அந்த ஜட்ஜி உத்தரவுப்படி நாங்கள் நடப்போம். என் பேர் MD தரணிபதி. உள்ள போய் கேட்டீங்களே, இப்போ யார் இருந்தா யார் என்ன பதில் சொன்னாரு? ஒரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட பேசினாங்களா? இப்போ ஒரு மேனேஜர் மட்டும்தான் இருந்தார். அவர் வந்து நீங்கள் தேடி வந்திருக்கிறாரு ப்ராஜெக்ட் ஹைவேஸ் ப்ராஜெக்ட். நாங்கள் ஹைவேஸ் ப்ராஜெக்ட் கிடையாது. நாங்கள் மெயின்டெனன்ஸு. நீங்கள் உட்காரத்துக்கு இடம் தரோம். யாருக்கெல்லாம் ஃபோனில் பேசணும் பேசி தரணும். அவங்களே என்ன சொன்னாங்க, என் மொத்த ஃபைலும் வந்து சைதாப்பேட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸில் ஒப்படைச்சிட்டோம். 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒப்படைச்சோம். அங்கே போய் நீங்கள் என்ன வேணாலும் முறையிட்டுங்கன்றாங்க. இப்போ அங்கே போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் நான் கோர்ட்டு மூலியமாக தான் இதை தீர்வு காணணும்னு நினைக்கிறேன். கோர்ட்டில் ஜட்ஜி என்ன உத்தரவு சொல்கிறாரோ அதன்படி நான் செய்வேன்.